வாழ்க வளமுடன். மத்தளம் கொட்ட மரிசங்கம் நின்றுவது முத்துளை தாமன் முறைதாழ்ந்த சார் அதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வர்றது வந்து இது எங்களால் நிகழ்ந்ததல்ல, கடவுளாலே இது நடந்தது. போட்டு கொடுத்துருக்கோம். போட்டு கொடுத்துருக்கோம்னா ஆக்சுவலா நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்விடேஷன் பிசினஸ். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல, ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப்ல எல்லாம் நம்ம அனுப்புவோம்ல, அதுல ஸ்டார்டிங்ல நீங்க வந்து என்னுடைய இது டீப்பார எப்பவுமே ஒரு திருக்குறள் புஸ்தகம் வச்சிருப்பேன். அதை எடுத்து பார்க்கும்போது பேக் சைடுல வந்து ஈவினா என்ன, எழிலரசன் வசந்தகுமாரி. ஸோ எவ்ரி இயர் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட. அழிச்ச பத்திரிக்கை ஒத்துக்கவே முடியல. நான் இங்க பேச வரும்போது ரிலேட்டிவ்ஸ் பேரெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. இந்த One eternity later. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே. மத்தளம் கொட்ட மரிசங்கம் நின்றுவது முத்துளை தாமன் முறைதாழ்ந்த பந்தரியில் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சூதனை நம்பி வந்தனை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழி. இதை நாங்க ரெகுலரா இது நல்ல விஷயம் தானே போடுறோம். இது என்ன? கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள்ல இருந்து போடுவோம் சார். அதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வர்றது வந்து இது எங்களால் நிகழ்ந்ததல்ல, கடவுளாலே இது நடந்தது. அமைச்சர்களே கேட்டீர்களா? அப்ப ரொம்ப காலங்காலமா அதான் சார் ரொம்ப ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா பொருத்தமா இருக்கு. கட்டாயம் அதான் பொருத்தம். போட்டு கொடுத்துருக்கோம். போட்டு சபாஷ். கொடுத்துருக்கோம்னா ஆக்சுவலா நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்விடேஷன் பிசினஸ். என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே கேட்கக்கூடியது வந்து அவர் எங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. முதலும் நானும்னு போடுங்க, முதலும் நீ முடிவும் நீன்னு போடுங்க, என்னவள் என்னவன்னு போடுங்க. இந்த மாதிரி வார்த்தையை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. உங்க பேர் அனுஷா. எங்கேயோ போயிட்டாரு. சோ அன்பில் ஆரம்பம், ஆதியும் அணுவும் நல்லாசியுடன், உங்கள் நல்லாசியுடன். அதுவும் சரிதான்ப்பா. ஓப்பனிங் ஒரு பொயட்டிக்கா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல, ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப்ல எல்லாம் நம்ம அனுப்புவோம்ல, அதுல ஸ்டார்டிங்ல நீங்க வந்தா மட்டும் உனக்கு ஒன்றும் புரியாதுடா. அதுக்கு பொருள் நானே எழுதினேன். எழுதி இதுதான் பத்திரிக்கை. இந்த 5 ரூபாய் அல்பி டாக்டர் இருக்கான்ல, பத்திரிக்கை தானா? என்னுடைய இது டீப்பார எப்பவுமே ஒரு திருக்குறள் புஸ்தகம் வச்சிருப்பேன். என்னாச்சு ரேவதி? அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம பையனோட திருமண அழைப்புதலுக்கு என்ன ஒரு இது கொடுக்கலாம், கிஃப்ட். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கிஃப்ட் கொடுக்கறது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என்னுடைய நான் வந்து என்னுடைய துணைவியார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வாங்கி பையில போட்டு கொடுத்துருவோமே. சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க அப்படி. இதான் பத்திரிக்கையேவா? பத்திரிக்கை அதுதான் சார். பேக் சைடுல வந்து ஈவினா என்ன, எழிலரசன் வசந்தகுமாரி. அடங்கம்மால வெளியில உங்க கம்பெனி பிராண்ட் இது. ஆமா சார். ஓகே. அப்படியே இருக்குங்க பின்னால. ஒருவேளை எக்ஸ்பைரி டேட்டை போடல. எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ எவ்ரி இயர் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவ். ஸோ அந்த மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எங்களுக்கு சீட் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி தெரிய வந்தது. ஸோ என்னன்னா பேப்பர்லயே வந்து சீட் எம்பெடடா இருக்கும், அதை கொண்டு போட்டா ஆமா. ஸோ அதுல இருந்து வந்து நாங்க இன்விடேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பத்திரிக்கை மெடிசன் அப்படின்றது நம்ம வந்து எப்போ நமக்கு உடம்பு முடியலையோ அந்த டைம்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம். அதுவும் சரிதான்ப்பா. மேரேஜ்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த இடத்துல ஏன் டேப்லெட்டை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கேக்குறேன். இல்லை, இப்போ நம்ம இன்விடேஷன் வந்து நாங்கள் ஃபார்மா ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு இன்விடேஷனை ரெடி பண்ணோம். ஒரு கிரியேட்டிவாக இருக்கணும், ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அழிச்ச பத்திரிக்கை ஒத்துக்கவே முடியல. நான் இங்க பேச வரும்போது ரிலேட்டிவ்ஸ் பேரெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. இந்த புதுசா இன்னோவேட்டிவா பண்றோம்னு அப்படிதான் நினைச்சேன். ஆனா பேரண்ட்ஸோட பேரையே கட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப செல்ஃப் சென்டரா யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இது சுயநல பூமி ஐயா. 2 பத்திரிக்கை அடிக்கிறோம். ஏன்னா இப்போ ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவங்களோட மைண்ட் செட்டில் தான் நீங்க உட்காந்துருக்கீங்களா, அங்க இருக்க மைண்ட் செட்டில் தான் எங்க பேரண்ட்ஸும் இருக்க போறாங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டு. திருமணங்கிறது வந்து ஃபேமிலியா கொண்டு வரது. இது வந்து உங்களோட இது லவ் லெட்டரோ இதோ கிடையாது. மேரேஜ்ங்கிறது இட் இஸ் 2 ஃபேமிலியை வந்து கனெக்ட் பண்றது. அப்ப ஃபேமிலிக்கான மரியாதையை கொடுத்து தான் ஆகணும்.
கல்யாணங்கிறது நீங்க மட்டும் தனியா போய் நீங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகே, எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க பணம் செலவு பண்ணி அவங்களோட பாஸ்டா கேன இதுல தான் இது நடந்திருக்கும். அப்படிதான் எல்லாரோட அரேஞ்ச் மேரேஜும் ஈவன் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட எல்லா இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. பார்த்தாலே தெரிகிறதா. ஆனா அவங்களுக்கான மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல, அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய இடத்துல அப்ப மட்டும் உங்களோட இது மட்டும் முன்னிலைக்கு வகிக்கிறது எந்த வகையில நியாயம்? சசி, இது மிஸ்ஸஸ் சசி அப்படின்னு அவங்களை அறிமுகப்படுத்தினா ஏத்துக்க மாட்டேன் சார். எப்படி இப்பதானே சொன்னீங்க, தங்க மாமா பொண்டாட்டி இல்லையா? நீங்க நம்ம சிஸ்டம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கவனிச்சு பாருங்க. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. நம்ம சிஸ்டம்ல தாய் மாமன் தான் பொண்ணுக்கு மாமா, ரைட்டுதானே? ஆனா புத்திசாலி பாரு, ஒரு நாள் கோயம்புத்தூரே ஒரு கலக்க போற. அவர் பேரை மட்டும் என்னைக்கா தனியா போட்டு பாத்துருக்கீங்களா? என்னோட ரிலேஷன்ஸ் வந்து இவ்வளோ பேர் போட்டு அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இக்கணம் கோரும் சுற்றமும் நட்பும் அப்படின்னு போட்டுட்டு ரெண்டுத்துக்குமே ஈவனாக முடிச்சிடலாமே. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா ஒரு பொதுவான வார்த்தையில முடிச்சுக்குவோமே. 2 பேர் போயிட்டு பண்ணின்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாம் வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் ஒன்ன பத்தி தான் பேசுறாங்க. அப்பா அம்மா தானே சத்திரத்தை பார்த்து பண்றாங்க, பத்திரிக்கை அடிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து உங்க சொந்தக்காரெல்லாம் காட்டி எல்லாத்தையும் சமாளிச்சு எங்க பொண்ணு மருமகளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. சார் மனசு உடைஞ்சிராதீங்க. அப்போ சொந்தக்கார பேர் போட்டான்னா ஸ்டாஃப் சார், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரா இருக்கேன் நான் யூனிவர்சிட்டியில. நான் சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. வந்து ஒரு சாட்டர்டே சண்டே கூட வீட்டில் இல்லாமல் 2 மாதத்துக்கு முன்னாடி இன்விடேஷன் அடித்து எல்லா ஊரும் எங்களுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, பெங்களூரு, ஒசூர் எல்லா ஊர்லேயும் நிறைய தருமபுரி எல்லா ரிலேஷன்ஸ். சார் அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். கூட பிறந்தவங்க ரிலேஷன் எல்லாமே நாங்கள் எல்லா ஊருக்கும் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் நேரில் போய் தான் இன்வைட் பண்ணோம். அழைத்தலே மரியாதை தான். அப்ப மரியாதை ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு வைபோகத்தை இன்க்ளூஷனோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம பழகணும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சொந்தக்காரன், தாய பிள்ளை, வந்தவன் போனவன் இவங்க எல்லாரையும் நான் சேர்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இன்க்ளூஷன் வர்றப்ப அது கன்வீனியன்ட்டா இருக்காதுதான். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.